சபரிமலை ஐயப்பன் கோயில் மற்ற கோயில்களைப் போல கிடையாது. சபரிமலையில் வழக்கமாக ஹரிவராசனம் என்ற ஸ்லோகத்தை சொல்லி நடையை சாத்துவார்கள். நடையை சாத்துவதற்கு முன்பு கிலோ கணக்கில் ஐயப்பனின் மீது பசுஞ்சான விபூதியை கொட்டுவார்கள். ஐயப்பனின் வலது கையில் இருக்கும் சின் முத்திரையின் மீது ருத்ராட்ச மாலையை போடுவார்கள். இதற்கு காரணம் சுவாமி ஐயப்பன் தவக்கோலத்தில் இருக்க போகிறார் என்பதற்காகவே ஆகும். மேலும் சுவாமி ஐயப்பனின் இடது கையில் தண்டம் கொடுத்து ஒரே ஒரு விளக்கை மட்டும் ஏற்றிவிட்டு வெளியே வந்து நடையை சாத்தி விடுவார்கள். மறுபடியும் ஒரு மாதம் கழித்து நடையை திறக்கும் போது அதிசயமாக அப்போதும் அந்த விளக்கு எரிந்து கொண்டிருக்கும். கோயிலின் நடை திறந்து உலகத்தினுடைய பார்வை கோயில் நடையில் பட்டதுமே சுவாமி ஐயப்பனின் தவக்கோலம் கலைந்துவிடும். ஐயப்பனின் வலது கையில் இருக்கும் ருத்ராட்சமும் இடது கையில் இருக்கும் தண்டமும் கைமாறி இருக்கும். பூசாரி உள்ளே வந்ததும் எரிந்து கொண்டிருந்த விளக்கு அணைந்துவிடும். ஐயப்பன் மீது இருக்கும் விபூதி கீழே கொட்டிவிடும். இந்த அதிசயம் ஒவ்வொரு மாதமும் நடப்பதாக சொல்லப்படுகிறது. சுவாமி ஐயப்பன் சபரிமலையிலே உயிர்ப்புடன் தான் இருக்கிறார் என்பதற்கு இதுவே சிறந்த எடுத்துக்காட்டாகும்.